வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு செம்ம கிராண்டான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை பற்றி தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் நடத்துகிற 13ஆம் ஆண்டு இஃப்தார் நிகழ்ச்சி மெகா இஃப்தார் நிகழ்ச்சின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு மேலே இதில் பங்கேற்றிருப்பாங்க. அதோட ப்ரீ வீடியோ தான் இது. அதாவது என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு நாள் என்னென்ன பண்ணணும், யார் யார் என்னென்ன பண்ணணும், என்னென்ன வேலைகள் இருக்குங்கிறத அவங்க ஹையர் ஆஃபீஸிலோட மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம அதை வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காலியான ஒரு கிரவுண்டு, சும்மா மெகா சைஸில் ஒரு பேனர், மீனாட்சி மருத்துவமனை நம்ம இஸ்லாமிய நண்பர்களை வரவேற்று பேனர். இதில் என்ன ஸ்பெஷலாக பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் இருந்துச்சு. நான் பெண்கள் சைடு நம்மளால் எந்த ஒரு வீடியோ எடுக்க முடியல. அதனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே ஆண்கள் சைடு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எப்படிலாம் இவங்க அந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியை இப்படி எடுத்து செய்வாங்கங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுவும் தொடர்ந்து 13 வருஷம் செய்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஒன்று. அது இந்த தொடர்ந்து 13 வருஷம் செய்கிறது, மெகா ஹிட்டு கொடுக்குறதெல்லாம் வருஷத்துக்கு வருஷம் அப்படியே ஆட்கள் மேலே ஏறிக்கிட்டே தான் போகிறாங்க. 1000, 1500, 2000, 2500, 3000, 3500 அந்த மக்கள் வரவங்களுக்கு, என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பிரியாணிலேருந்து வடை, கஞ்சி, நோம்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, எல்லாமே வாழைப்பழம் முதற்கொண்டு இந்த கிஃப்ட் பாக்ஸில் வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி, மதுரை ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தம் உடைக்கும் போதே அந்த ஸ்மெல்லு, என்ன ஸ்மெல்லு, அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல்லு. நம்ம மதுரை SMAA கேட்ரிங்லேருந்து தான் வந்து இங்கே பிரியாணி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு மேலேயே செஞ்சுருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி வர இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கொடுத்துறதுக்காக. ஆமாங்க, இவங்க நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இவங்க அந்த எதிர்பார்க்காத அளவுக்கு கும்பல் வந்தாலும் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியுங்கிறதுக்காக ஒரு 500 பேருக்கு எக்ஸ்ட்ராவே செஞ்சுருந்தாங்க லாஸ்ட் நேரத்தில். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? அந்த பாக்ஸு போகிறது, பிரியாணி பாக்ஸு அழகாக ரெடி பண்ணி வர இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதுவுமே அந்த பாக்ஸு ஃபுல்லாக பிரியாணி. ஒரு பாக்ஸுக்கு 3 பீஸு ரைஸு, ஆனியன் ரைத்தா, தால்ச்சா, சட்னி, புதினா சட்னி, வடை, வாழைப்பழம், பேரிச்சம்பழம். அங்கே பாருங்க அந்த பாக்ஸில் இருந்து இதாங்க 2 பேரிச்சம்பழம், ஒரு உளுந்த வடை, ஒரு பருப்பு வடை, ஒரு வாழைப்பழம், இது அந்த புதினா சட்னி, அந்த வடையை தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பரான பாக்ஸு. டிசைனிங் மிரட்டி விட்டாங்க. மீனாட்சினால ஒரு மிரட்டல் தான். அதுக்கு மேலே ஒரு நோம்பு கஞ்சி, பக்கத்துலேயே அவங்களோட பையில் வந்து பிரியாணி, தால்ச்சா, ரைத்தா வச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? ஸ்டேஜில் உள்ள எல்லா டேபிளுக்குமே அந்த பாக்ஸ் வச்சுட்டு அங்கே உள்ள நண்பர்கள் வேலை பார்த்துட்டு நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஹாய் பாய்லாம் சொல்லிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ஒரு பகுதி தான், இது நீங்கள் பார்க்குறது ஒரு பகுதி தான். அப்படியே நம்ம வெளியில் போனோம்னா ஒவ்வொரு இஸ்லாமிய நண்பர்களும் சொந்தங்களும் அப்படியே 2 வீலரில் வேனில் படையெடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் எல்லா ஹையர் அஃபீஷியலும் வர இஸ்லாமிய சொந்தங்களை வந்து வரவேற்கிறதுக்காக வெளியிலே நின்றுட்டு இருந்தாங்க. மெகா சைஸ் பேனரோட நம்ம உள்ளே வர எல்லாரையும் அவங்க கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்ட்டு ஹையர் அஃபீஷியல்லேருந்து இஸ்லாமிய இங்கே ஒர்க் பண்ணுற இஸ்லாமிய சொந்தங்கள்லேருந்து வர எல்லா சகோதர சகோதரிகளும் இன்முகத்தோடு வரவேற்று உள்ளே அனுப்புகிறாங்க. இதோட ஒரு சூப்பரான இது என்னென்னா டீம் ஒர்க்கு தாங்க. மீனாட்சினாலே டீம் ஒர்க்கு தான். டக்குன்னு ஒரு 50,000 பேரை கூட்டினாலும் இவங்களால் முடியும். நான் பல நிகழ்ச்சிகளில் பார்த்துட்டேன். பேருக்காக சொல்ல, பெருமைப்பட்டு தான் சொல்கிறேன். அப்படியே நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. அங்கே வர வழியில் என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய தம்பிகள் எல்லாமே ஹாய் பாயாக வேலை முடிச்சுட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கும்பல். இதோட ட்ரோன் ஷாட் இருக்குது பின்னாடி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து 13 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மெகா ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு போகிறதுனா வாய்ப்பே இல்லை. ஆனால் இவங்களால் முடியும். ஆமாங்க, அங்கே வந்து ஹையர் அஃபீஷியல்ஸு வந்த இஸ்லாமிய மிக முக்கியமானவர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை சூப்பராக பார்த்தாங்க. வர சீஃப் கெஸ்டெல்லாம் எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணணும், இங்கே உள்ள டாக்டர்ஸு, அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸு எல்லாருமே, ப்ரெஸ் பீப்புளுக்கு தனியாக,
பெரியவங்களுக்கு தனியாக சின்னவங்களுக்கு தனியான அப்படியே ஏரியா எவ்வளோ ஹியூஜ் ஏரியா பாருங்கள். இது அப்படியே ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். டாக்டர்ஸ் எல்லா மதத்தினரும் இங்கே வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2500 பேருக்கு மேலேயே இருக்குங்க. அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா இமிடியேட்டாக ஃபுட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி அவங்க போகிறதுக்கு முன்னாடி டேபிளில் வச்சு அந்த அழகு பார்க்குறது தாங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டலோட ஒரு இது. இப்போ அங்கே வந்திருக்கவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கார்டு, உங்கள் ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒரு ப்ரிவிலேஜ் கார்டு ஒன்று கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு, புதுமையாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கே உள்ள ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாமே ஒரு இஸ்லாமிய முக்கியஸ்தருக்கு இந்த ப்ரிவிலேஜ் கார்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், கும்பலை பாருங்கள், பப்பா. நான் இது மாதிரி கும்பல்லாம் நான் மாநாட்டில் தான் பார்த்துருக்கேன். இவங்க இஃப்தார் நிகழ்ச்சியை மாநாட்டோட இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துவாங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் டாக்டர்ஸு எல்லாத்தையும் அப்படியே ஸ்லோமோவில் அப்படியே நம்மளோட சப்ஸ்கிரைபர் காமிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் போயாச்சு. என்னோடய நண்பர்கள்லேருந்து எல்லாருமே அங்கே உட்காந்துருந்தாங்க. செம்ம சூப்பரான ஒரு அமைதியான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி தாங்க இது. இங்கே பாருங்கள், எங்கே திரும்பினாலும் அப்படியே தலை தான் தெரியுது. ஆமாம், அமைதியான ஒரு சமத்துவ நல்லிணக்கத்தோடு நடந்த ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி, மிக கிராண்டான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி. டாக்டர்ஸ்லேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருமே அந்த டீம் ஒர்க்கை அவங்க அடிச்சிக்கவே முடியாது. அப்படியே பின்னாடி வந்த ஒரு மைல்டு மியூசிக்கில் பாருங்கள். இவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த ஒரு 2500 சேருமே ஃபுல்லாகி, இங்கே பாருங்கள், மண்டபத்துக்கு வெளியிலேயே இவங்க சேர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 600 சேரு அதுவும் ஃபுல்லாகிடுச்சு. அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸு டக்குன்னு உள்ளே அந்த சேர்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நோம்பு திறக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நோம்பு திறக்கணும்னு சொல்லி அந்த பாக்ஸு, அந்த பிரியாணி கிட்டு, அப்படியே ஒரு சேர் போட ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு பிரியாணி கிட்டு, அந்த பாக்ஸு எல்லாம் கொடுத்து அது கரெக்டான டயத்தில் நோம்பு திறக்க வச்சாங்க பாருங்கள். அந்த தேனியை விட ஆமாங்க, அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாங்க. யாருமே அங்கே சும்மா இல்லை. எல்லாம் அங்கே வந்த எல்லா ஸ்டாஃபுமே பரபரப்பாக தான் இருந்தாங்க. யாருக்குமே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. பாருங்கள், சேரை தூக்கிட்டு வர்றதுலேருந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சேர் போட்டு அந்த தொழுகை கரெக்டாக அந்த இது என்ன சொல்கிறது, அவங்க சாப்பிட்ற வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அதை கொடுக்கணும், கையில் அது நின்றக்கூடாதுங்கிறதுக்காக கையில் பார்த்துங்க நிற்கிறவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. சேரை தூக்கி அதை ஹையர் அஃபீஷியல், கீழே உள்ளவங்க, மேலே உள்ளவங்க எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்தாங்க. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பையன் சின்ன குழந்தைகள்லேருந்து இந்த பெரியவங்க வரையும் அந்த 30 நாள் நோன்பு வச்சு காலையிலேருந்து மாலை 6 மணி வரையும் சாப்பிடாம உலக மக்களுக்காக, தன் குடும்பத்திற்காக, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த 30 நாள் நோன்பு வைக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஆச்சரியமாகவும் ஒரு பிரமிப்போட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நானாக விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான். ஆனால் அவங்க எச்சியும் விழுங்காமல் அது 5 வேளை தொழுகையும் நடத்தி ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த பிரமிப்பை மேலும் பிரமிப்பாக்கிறதுக்கு தான் இந்த மெகா இஃப்தார் ஃபங்க்ஷனை நம்ம மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலேங்க. இங்கே பாருங்கள், 2500 பேர் அழகாக நோன்பு திறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நோன்பு திறந்துட்டு போய் தொழுகைக்கு போயிடுவாங்க. அந்த நோன்பு திறக்கிறத ட்ரோன் ஷாட்
வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் vlogs சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.